வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் ரெசிபி தான். ஆப்பம் ரொம்பவுமே டேஸ்டியான, எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் அண்ட் தேங்காய் சட்னியோடு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1.5 கப் வந்து இட்லி அரிசி, 1.5 கப் பச்சரிசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதுவும் நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 கப் போல் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாதம் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் அவல் மட்டும். ஃபஸ்ட்டு இப்போ கிரைண்டரில் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா அரையட்டும். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அவல் ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் சாதம் வச்சுருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அவல் சேர்த்துக்கிறேன். அவல் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அதையும் வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா நைஸாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா நைஸாக வரணும். மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு கலந்து வச்சிடலாம் பாத்திரத்தில். நான் 2 பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஒன்று மட்டும்தான் வெளியே வச்சு புளிக்க வைக்க போகிறேன். இன்னொன்று ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது தேங்காய் பாலுக்கு தேங்காவை துருவிடலாம். நான் வந்து என் கிரைண்டரில் இந்த தேங்காய் துருவுற ஆப்ஷன் இருக்கிறதால நான் இதில் துருவிக்கிறேன். ஒரு முழு தேங்காவையும் வந்து நான் துருவிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முழு தேங்காவும் நல்லா துருவி எடுத்தாச்சு. நீங்கள் யூஸ்வலாக எப்படி துருவீங்களோ அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நம்ம தேங்காய் தண்ணி இருந்தால் அதுவும் ஊற்றலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. அதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பால் வந்து அழகாக சூப்பராக வரும் நமக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக வரும். செகண்ட் பால் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து 2 தடவை தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அந்த திப்பியை திரும்ப வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு திரும்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதே மாதிரி பால் எடுத்துக்கலாம். அந்த திப்பியை வந்து தூக்கி போடாமல் வச்சுருங்க. நான் வந்து சொல்கிறேன், அது வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பில் வைக்கணும் எதுவும்லாம் கிடையாது. அப்படியே பச்சையாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ரெடி. அடுத்து இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஓவர் நைட் புளிக்க வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்போ அந்த தேங்காய் திப்பி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மாவில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு இந்த தேங்காய் திப்பி சேர்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன் வந்து சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் தெரியாது. அதாவது தேங்காய் திப்பி சேர்த்துருக்கோம் அப்படின்றது. கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, உப்பு அதை ஃபஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 2.5 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் வந்து கெட்டி சட்னி மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போது தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அவ்வளோதான், நம்ம சட்னியும் ரெடி. ஆப்பம் மாவு பாருங்கள், இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் ஆப்பம் பேன் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ அப்படியே கையில் பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பம் அழகாக வந்துடும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சிங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் வந்து கலர் ப்ரௌன் கலரில் நல்லா மாறிடுச்சு, ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி பபுள்ஸாக வந்தாலே வந்து அதுதான் வந்து ஆப்பத்துக்கான பதம். ஆப்பம் மாவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். நம்ம ஆப்பம் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் வந்து ஒரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். இதுவுமே வந்து ஊற்றுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒன் சைடு தான் வேக வைக்கணும் எப்போவுமே. ஆப்பம் திருப்பி போடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட தோசைக்கல் ஆப்பமும் ரெடி. இதில் பால் ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ஆப்பம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் அப்படியே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து பாலை அப்சர்வ் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் டிஷ் ரெடி. This video is sponsored by Genreviews.online. Genreviews.online is the review portal site. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.